இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்தில் நடப்பும் வாருங்கள் என்ற தொடரின் வழியாக காலத்தின் கடைசி நாட்களின் எச்சரிப்பின் செய்திகளை பரலோகத்தின் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசி கொண்டு வருவதற்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எந்த நாளிலும் கூட அர்மகெதோன் என்றால் என்ன? எபிரேய பாஷையில் அர்மகெதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டிச் சேர்த்தான். அர்மகிதோன் ஹர்மாய்ட் என்ற வார்த்தைக்கு ஆராதனை கூட்டத்தின் பர்வதம் என்று அர்த்தம். இதை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசியுங்கள். லூசிஃபர் ஆகிய சாத்தான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அர்மகிதோனின் முக்கிய பிரச்சனை இங்கு விளக்கப்படுகிறது. சாத்தான் தன்னை தேவன் என்று கூறிக்கொண்டு ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் அமர முயல்கிறான். தேவனுக்கும் சாத்தானுக்கும், நன்மைக்கும் தீமைக்கும், நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கும் கடைசி யுத்தமே அர்மகெதோன் யுத்தமாகும். ஆகவே யோவான் இதை எபிரேய பாஷையிலே அழைக்கப்படும் அர்மகெதோன் என குறிப்பிடுகிறார். மத்திய கிழக்கிலே உள்ள அந்த சிறிய பள்ளத்தாக்கு அல்ல, தேவ சிங்காசனம் இருக்கும் பர்வதத்தில் கூடும் கூட்டத்தையே குறிப்பிடுகிறார். சாத்தான் அதை சண்டையிட்டோ அல்லது சமரசம் செய்தோ எப்படியாகலும் பெற வேண்டும் என்பதில் விடாப்பிடியாய் இருக்கிறான் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். தேவனுடைய பக்கத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நிற்கின்றனர். இதை போன்ற போலியான தோற்றத்தை பிசாசானவன் ஏற்படுத்துகிறான். வெளிப்பாடு 16:13 மிருகம், கள்ள தீர்க்கதரிசி மற்றும் வலுசர்பம் ஆகிய மூன்றும் அடங்கிய தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவிகளின் கூட்டணியை ஏற்படுத்துகிறான். இது ஒரு போலியான திருத்துவம். இங்கே சுட்டி காட்டப்படும் கிழக்கிலிருந்து வரும் ராஜா பழைய ஏற்பாட்டின் நிகழ்வை விளக்குகிறது. பண்டைய பாபிலோனில் இருந்த தேவனுடைய பிள்ளைகளை விடுதலை செய்யவும் எருசலேமின் ஆலயத்தை மீண்டும் கட்டவும் தேவன் பெர்ஷியனாகிய கோரேசை பெயர் சொல்லி அழைத்தார். அவன் ஐபிராத்து நதியின் போக்கை மாற்றி பாபிலோனுக்குள் தன் படையுடன் புகுந்து பாபிலோனின் மேல் வெற்றி கொண்டான். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உன்னை மாறாத கிருபையினாலே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு நல்ல செய்திகளை நீ தருவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து சத்தியத்தை கேட்கும் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.